வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய அடுத்த பாடம் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பாடத்தில் இன் யூனிட் 1 we studied the properties of charges. சார்ஜஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ சார்ஜஸ் which are at rest. In reality, the charges always moving within the material. அந்த சார்ஜஸ் எல்லாம் அந்த மெட்டீரியலில் என்ன ஆகும்னா மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கோ. த எலக்ட்ரான்ஸ் இன் காப்பர் ஒயர் நெவர் அட் ரெஸ்ட் ஆர் கண்டினியூஸ்லி இன் ரேண்டம் மோஷன். அது கண்டினியூஸாக என்ன ஆகிட்டு இருக்கும்னா ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். தேர்ஃபோர் it is important to analyze the behavior of charges where it is at motion. அதனால் அந்த சார்ஜஸோடைய மோஷனை நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவோம். The motion of charges is called electric current. ஸோ அந்த சார்ஜஸ் மூவ் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எலக்ட்ரிக் கரண்ட். So here we going to study current electricity. Current electricity is the study of flow of electric charges. So electric charges flow ஆகிறது, electric charges move ஆகிறது, அதை பற்றி படிக்க போகிறோம். அப்போ electric charges move ஆகிறது தான் நம்மளுக்கு எதை கொடுக்குது? எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க இட் ஓஸ் இட்ஸ் ஒரிஜின் டு அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஏன்னா ஹூ இன்வென்டட் த எலக்ட்ரிக் பேட்ரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. விச் ப்ரொடியூஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டடி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதுலேருந்து தான் நமக்கு ஸ்டடியாக எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. Modern world depends heavily on use of electricity. இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டியை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இட் இஸ் யூஸ்டு டு ஆப்ரேட் மெஷின்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்ரு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் பயன்படுத்துகிறோம். வீட்டில் நிறைய மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, ஏசி, ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் யூனிட் we will study about electric current, resistance and related phenomena in materials அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட நம்ம பாடம் தொடங்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது. Electric current. Matter is made up of atoms. Each atom, ஒரு ஆட்டமை பற்றி நம்மளுக்கு தெரியும். பாசிட்டிவ் சார்ஜ்டு நியூக்ளியஸ் வித் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் மூவிங் அரவுண்டு த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த ஆட்டமில் வந்து சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு அடிப்படையான விஷயம் எல்லாம் தெரியும். அது பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா அதில் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இப்போ அதை சுற்றி என்ன ரிவால்வ் ஆகுது? எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன சார்ஜு? தே ஆர் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் கன்சிஸ்ட் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான். த எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆர் லூஸ்லி பவுண்ட் டு த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே என்ன ஆகும்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆகிடும்னா வெளியே வந்துடும். அப்போ வெளியே வந்துருச்சுன்னா இப்போ இது நியூக்ளியஸ். இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னோம். இது எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு.
இப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்லேருந்து அட் ரூம் டெம்பரேச்சரே போதும். சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் வச்சாவே இந்த எலக்ட்ரான் எக்ஸஸ் எலக்ட்ரான் வெளியேறிடும். த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா தே ஆர் ஃப்ரீலி மூவ் ஆல் ஓவர் த கண்டக்டர். அந்த கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டேன்னா இது மாதிரி ஒரு கண்டக்டர். இப்போ இதுதான் திஸ் இஸ் கால்டு கண்டக்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இன் கண்டக்டர் இது ஆட்டம் வந்து நவ் லாஸ் இட்ஸ் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சுன்னா தே ஆர் கால்டு பாசிட்டிவ் அயான்ஸ். அது அதே இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டமும் பக்கத்தில் இருக்கிற ஆட்டமும் என்ன பண்ணும் அப்படின்னா தே லூஸ் தேர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். அப்போ லாஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா தே பிகம் த பாசிட்டிவ் சார்ஜஸாக மாறிடும். அப்போ அதிலிருந்து இந்த வெளியேறின அந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா தே ஆர் கால்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் கால்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா தே ஆர் மேக் ரேண்டம் மோஷன் விதின் த கண்டக்டர். அந்த கண்டக்டர் ஃபுல்லாமே அது என்ன பண்ணிட்டு இருக்கோம் மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டியூ டு திஸ் ரேண்டம் மோஷன். அப்போ ரேண்டம்னா ஒரு ஒழுங்கற்று அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா ரேண்டமாக மூவ் ஆகும். ரேண்டம் மோஷனுங்கிறத நான் சொல்லிடுறேன். The free electrons are in random motion. அப்போ ரேண்டம் மோஷன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு 3 எலக்ட்ரான் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி இன்னொரு 3 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். சப்போஸ் ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் மேலேருந்து கீழே டவுன்வர்ட்ஸாக மூவ் ஆகுது. இங்கே இன்னொரு 3 எலக்ட்ரான்ஸ் அப்பர் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிரும். அட் எனி பாயிண்ட் there இஸ் நோ நெட் மோஷன். எந்த ஒரு மோஷனும் ஏற்படாது. ஸோ நெட் மோஷன் டியூ டு திஸ் ரேண்டம் மோஷன் இஸ் 0. ஸோ there இஸ் நோ எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகாது அப்படின்னா உருவாகாது. நோ கரண்ட். ஸோ அப்போ கரண்ட் உருவாகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா we make the ends of the conductor connect with a battery. ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். இதுதான் பேட்டரி. பேட்டரியோட நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். இதோட நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ திஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் this place positive potential. Positive na high potential. So negative terminal means this side is low potential, negative potential. When the battery is connected across the conductor, it sets up a potential difference. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா செட் பண்ணிருச்சு. அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா தே மேக் எ ஃபோர்ஸ் ஆன் த எலக்ட்ரான் விச் ஆசலரேட். அதனால் அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா ஆசலரேட் ஆகும். அண்ட் ஆல்சோ இட் கொலைடு வித் ஈச் அதர். ஒன்று மோதிக்கிறோம். அதுக்கப்புறம் அதாவே ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு த எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே போகும்னா லோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்லேருந்து
ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நோக்கி ஒரு டெஃபினைட்டாக ஒரு யூனிஃபார்ம் டைரெக்ஷனில் ரேண்டமாக போயிட்டு இருந்த எலக்ட்ரான் எல்லாம் அப்படியே ஒரே டைரெக்ஷனில் திரும்பும். ஒரே டைரெக்ஷனில் திரும்பி இந்த மாதிரி லோ பொட்டன்ஷியல் சைட்லேருந்து ஹை பொட்டன்ஷியல் சைடுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படியே திரும்பி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஒரே மாதிரி போக ஆரம்பிக்கும் போது we get electric current அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறதுல நம்ம பார்க்கணும். ஸோ இன் வால்யூம் 2 நம்ம 11th மாஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். மாஸ் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஹை கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்லேருந்து லோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். லைக்வைஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் flows from higher electric potential to lower electric potential, and negative charge means electron flows from low electric potential to high electric potential அப்படினு சொல்றோம். So battery அல்லது cell which simply creates potential difference across the conductor அப்படிங்கறத காட்டியிருக்கான். இங்கே ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்கான். இப்போ 2 போர்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் ஹைட்டில் டியூப்பை பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகாது, அதே இடத்துல தான் நிற்கும். இப்போ பாருங்கள், இவர் ஹைட்டாக பிடிச்சிருக்காரு, இவர் லோவாக பிடிச்சிருக்காரு. அப்போ வாட்டருங்கிறது என்னது? மாசஸ். ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஹியர் there is merely a copper wire with no battery. All electrons are in random motion. So there is no net flow. So there is no current. When it is connected with the battery, it sets up a potential difference. And there is a flow of electrons. Electrons எப்படி போகும்? Electrons எப்பயுமே நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து, அதுதான் லோ பொட்டன்ஷியல் சைடு, நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி போகும். ஸோ கரண்டோட டைரக்ஷன் எப்பயுமே எப்படி எடுத்துக்கிடுவோம்? எலக்ட்ரானோட மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? அதை இங்கே அழகாக நம்மளுக்கு படத்தோட காட்டியிருக்கான். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இன் ஏ கண்டக்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். அப்போ இந்த கிவன் கிராஸ் செக்ஷன் ஏரியா வழியாக ஒவ்வொரு செகண்ட்லையும் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் இன் ஏ கண்டக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் த்ரோ எ கிவன் கிராஸ் செக்ஷன் ஏரியா. அதை இந்த படத்தில் நம்ம காட்டியிருக்கோம். இப்போ சப்போஸ் சம் q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் cross through this cross section area in given time t. q amount of charge t அங்கிற டைமில் இந்த செக்ஷன் ஏரியா வழியாக பாஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த கரண்ட் I ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம்? q by t அப்படின்னு சொல்லுவோம். But the charge flow is not always constant. So first செகண்டில் 3 சார்ஜ் பாஸ் ஆகுது, அடுத்த செகண்டில் 2 சார்ஜ், அடுத்து தேர்டு செகண்ட் வரும்போது ஒரு 5 சார்ஜ். இப்படி ஒவ்வொரு செகண்ட்லையும் இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் நாட் யூனிஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வித்தின் டைம் இன்டர்வல் del t the amount of charge passes through it is del q. அப்போ then we get average current அப்படின்னு சொல்லுவோம். Suppose the rate at which charge flows changes in time, the current is also changes. அப்போ ஒவ்வொரு செகண்ட்லையும் அந்த கிராஸ் செக்ஷனை கிராஸ் பண்ணக்கூடிய அந்த சார்ஜஸோட எண்ணிக்கை மாறும்போது அந்த கரண்டோட வேல்யூவும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை மாறக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ
the time interval ரொம்ப small பண்ணிடும். அப்போ del t tends to 0, then we write dq by dt. This is called a instantaneous value of current. இந்த கரண்ட்டை வந்து instantaneous தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கரண்ட் அப்படின்னா dq by dt அப்படின்னு எழுதுவோம். ஸ்டெடி கரண்ட்னா அழகா I equal to q by t. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அப்போ கரண்ட்டுக்கு SI யூனிட் என்னது ஆம்பியர் அப்படின்போம். அப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருவான், ஏன்னா நம்ம ஃபார்முலாவே தானே I equal to q by t. டிஃபைன் 1 ஆம்பியர். 1 ஆம்பியர்ங்கிறத டிஃபைன் பண்ண அப்படின்னா ஒரு செகண்டில் given cross section area வழியா 1 coulomb of charges பாஸ் ஆகணும். அப்போ அந்த கரண்டோட வேல்யூ 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the 1 ஆம்பியர் of current is equivalent to 1 coulomb of charge passing through the perpendicular cross section in 1 second. Then the current is called 1 ஆம்பியர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். த எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது என்ன குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தே கிவ் எ சிம்பிளாக ஒரு சம் கொடுத்துருக்கான். அந்த சம்மை இப்போ அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்கு. 2.1ங்கிற சம் I equal to q by t அப்படிங்கிறது. Compute the current in the wire if a charge 120 coulomb is flowing through the copper in 1 minute. அப்போ டைம் வந்து 1 minute அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ 1 minute அப்படின்னாவே நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். அப்போ 60ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, க்யூவும் டீயும் கிடச்சி போச்சு. அப்போ I equal to q by t ஃபார்முலா, q 120, t வந்து 60. அப்போ கரண்ட்டோட வேல்யூ எவ்வளவு 2 ஆம்பியர். ஈஸியாக முடிஞ்சு போச்சா? ரைட். அடுத்து வாட் இஸ் கன்வென்ஷனல் கரண்ட்னா என்ன? வாட் இஸ் மீன் பை கன்வென்ஷனல் கரண்ட்? அப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் நம்ம எப்பயும் பார்க்கணும், தே ப்ரொவைட் த ஏரோ டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோட டைரக்ஷனை காட்டுறதுக்கு ஒரு ஏரோ நம்மளுக்கு போட்டிருப்போம். ஸோ இங்கே வந்து சார் வந்து கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு என்ன கிடையாது, டைரக்ஷன் கிடையாது. அப்போ எதனால் நம்ம ஏரோ போடுறோம் அப்படின்னா that's indicate the flow of charges in the circuit அப்படிங்கிறத தான் காட்டுது. அப்போ இங்கே பாருங்க, by convention this flow in circuit should be from positive terminal of the battery to the negative terminal. This current is called conventional current or simply current அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கன்வென்ஷனல் கரண்ட்டுக்கு நான் இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன். இட் இஸ் கால்டு பாசிட்டிவ் கரண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா எலக்ட்ரான் வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னு சொல்லியிருக்கேன், இதுதான் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல். அப்போ அந்த நெகட்டிவ் டெர்மினல்லிருந்து இந்த வயர் வழியாக அந்த எலக்ட்ரான் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி எலக்ட்ரான் எதை நோக்கி போகும், பாசிட்டிவாக நோக்கி போகும். இதுதான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரானுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், இதுதான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இட்ஸ் கால்டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரான்ஸுடைய ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் எது வருது, கரண்ட்டோட டைரக்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கிருந்து என்ன வரும், பாசிட்டிவ் சார்ஜஸ் வெளியே வரும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் உடைய மூமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we takes the
direction of current. அப்போ the direction of positive charges creates the conventional current அப்படின்னு சொல்லுவோம், or simply called as current. So you must keep in mind the flow of electron is always opposite to the direction of current. கரண்டோட டைரக்ஷனுக்கு இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பாயிண்டில் ரொம்ப ஆழமாக வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்து டூ யூ நோங்கிற தலைப்பில் வருவோம். இப்போ டூ யூ நோவில் வந்து பார்த்தோன்னா கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு நாட் ஓன்லி இன் பேட்ரியில் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல, by nature is also current is produced, electricity is produced during lightning bolt. இடியின் போதே அதிகமான எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. It sets up high potential difference between the cloud and the ground. அந்த மேகத்துக்கும் கிரவுண்டுக்கும் இடையில ஹை பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகுது. அதனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ த சார்ஜஸ் ஃப்ளோ பிட்வீன் த க்ளவுட்ஸ் அண்டு கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது இன் எ கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா த சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, தே ஆர் ஃப்ரீலி மூவ் இன் த கண்டக்டர். கண்டக்டரில் ஃப்ரீயாக மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது என்ன பண்ணும், தே கொலைட் ஈச் அதர் அண்ட் ஆல்சோ வித் த பாசிட்டிவ் அயான்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருந்தேன். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்போ ஒரு கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணது எல்லாமே பாசிட்டிவ் அயான்ஸ். அதை அந்த லாட்டிஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவோம், அதில் அப்படியே இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தாறுமாறாக ஓடிட்டுருக்கும், ரேண்டம் மோஷன். அப்போ ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுவோம், மோதும். அதே நேரத்தில் இந்த பாசிட்டிவ் அயான்ஸோட மோதிக்கிறோம். இப்படி ஓடி வரும்போது அது ரெண்டும் மோதிக்கிறோம். இப்படி கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கும்னா கொலைட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் தெர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, பேட்ரி இல்லை, அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணல, த எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் ரேண்டம் டைரெக்ஷன், ரேண்டமாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ த direction of velocities are also completely random direction. On an average, the number of electrons traveling in any direction will be equal to the number of electrons traveling in the opposite direction. அதுதான் நான் இங்கே சொல்லி காட்டியிருந்தேன். 3 எலக்ட்ரான் ரைட் சைட் போகுதுன்னா 3 எலக்ட்ரான் லெஃப்ட் சைட். அப்போ அட் எனி பாயிண்ட் net motion is 0. அது இங்கே சொல்லியிருக்கானா, as a result there is no net flow of electrons in any direction and hence there will be not any current அப்படின்னு சொல்லியிருக்கான். Suppose a potential difference is set up in the conductor. potential differenceனா இந்த மாதிரி பேட்டரியை கனெக்ட் பண்ணுறது, பேட்ரி தான் அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும். ஸோ தேர் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி நான் ஒரு பேட்டரியை நான் இங்கே கனெக்ட் பண்ணும்போது த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டேன்னா, இட் எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னா +2 மைனஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒவ்வொரு எலக்ட்ரான் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசலரேட்ஸ் த எலக்ட்ரான். அப்போ அது இன்னும் வேகமாக மோதி 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 இட் லாஸஸ் எனர்ஜி. அப்போ எனர்ஜி எல்லாம் அதை லாஸ் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா
they stabilize. அப்படியே மெல்ல அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேபிள் ஆகி